அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது. 4ஆம் இடம் ராகு சுமாரான இடம், 10ஆம் இடம் கேதுங்கிறது சுமாரான இடம். ஏற்கனவே சனி பகவான் 4ஆம் இடத்துல தான் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டமத்தில் இருக்கார். குரு இப்போ 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். கொஞ்சம் சுமாரான காலம்னு சொல்லலாம். இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற ராகுவையும் 4ஆம் இடத்துல இருக்கிற சனியையும் மே மாதம் 11ஆம் தேதிக்கு வர்ற குரு பகவான் பார்வை அமைய போகிறது. அதனால் அந்த குரு பகவான் பயிற்சி ஆன அப்புறம் இந்த ராகுவையும் சனியும் குரு பார்க்குறதுனால அர்த்தாஷ்டமத்தில் இருக்கிற இந்த ராகுவும் சனியோட கஷ்டமும் குறைஞ்சிரும். அதாவது உத்தியோகத்தில் இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் தடங்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் தெரியும். அதில் குருவின் பார்வை அமைந்ததால் கஷ்டங்கள்லாம் ஓரளவு குறையும். கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் மன கஷ்டங்கள் தான் இருந்திருக்கும். ஏதாவது கொஞ்சம் இது சரியாக நடக்கலை, அது சரியாக நடக்கலை, எது நம்ம இவ்வளோ தூரம் இது பண்ணுறோம், எப்படி எவ்வளோ பெரிய காரியத்தை சாதிச்சிருக்கோம், இப்போ இதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ சரியாயிடும். குருவின் பார்வை அமையறதுனால இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் சனியும் அதிக கஷ்டத்தை தரமாட்டார். அவர் குருவோடு அனுப்புறதுனால அது நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அடுத்தது அனுகூலமாக பலன் நிறையா தெரியும். நிறைய பேருக்கு இந்த கடன் தொல்லைகள்லாம் ஓரளவுக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும், நல்லாவே இருக்கும். இன்னும் 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு சனி என்ன பண்ணுன்னா, அதாவது வாகனங்களில் வண்டி வாகனங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மே மாதம் 11க்கு அப்புறம் குரு பார்வை அப்படின்றதுனால அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். ஆக மே மாதம் 11ஆம் தேதி வரையும் அந்த ராகுவோடையால் சனி ஆயில் கொஞ்சம் பிரச்சனை மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் குரு பார்வை அமைஞ்ச அப்புறம் ரொம்ப சிறப்பான காலமாக இது அமையும். ஆக இந்த ராகு பகவானுக்காக துர்க்கை அம்மனுக்கும் கேது பகவானுக்காக விநாயகர் பெருமானுக்கும் தீபம் போட்டு வரணுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது குரு பகவான் அஷ்டமத்துக்கு வரார். குரு அஷ்டமத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால வியாழக்கிழமைக்கு குரு பகவானுக்கு தீபம் போடுறது தான் ரொம்ப விசேஷம். இந்த ராகு சனியெலாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா குரு மாற்றம் பார்வை அமைகிறதுனால சிறப்பாக அமைஞ்சிட போயிடுது. அதனால் குரு பகவானுக்கு மேலேருந்து அக்டோபர் வரைக்கும், அக்டோபர் மாதம் அதிசாரமாக அப்புறம் 9ஆம் இடத்துக்கு போகிறார். ஓடி போனபோது 9ஆம் இடத்து ராஜாமரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு 8ஆம் இடத்துலேருந்து தடையெல்லாம் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு ஒரேடியாக முன்னேற்றத்தை கொடுப்பார். அக்டோபர் மாதம் அப்புறம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுப்பார். உத்தியோக வகையில் என்னென்ன தடைகள் அதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் அப்படியே எதிர்பாராத நன்மையை சொல்லுவாங்க. ஓடி போனவர் 9ஆம் இடத்து ராஜாங்க அதுதான் எதிர்பாராத சிறப்பான நன்மைகள்லாம் கொடுக்க காத்திருக்கார். அக்டோபர்லேருந்து அது சிறப்பான நன்மைகள்லாம் வரும். அதனால் குரு பகவான் இப்போ தான் சுமாராக இருக்கார். இந்த மேலேருந்து அக்டோபர் வரையும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தீபம் கொண்டு வந்தாங்க போதும், எல்லா காரியம் தடங்கள் இல்லாமல் சிறப்பாகவே அமையும்.